மடப்புறம் காளி வந்திருக்கேன். விருச்சிக செல்வங்களே, கலக்கத்தை தொடக்க, உங்களுடைய கர்ம வினையை அறுக்க இந்த தேசத்து நாயகி திருப்புவனங்காளி அப்பட்டமா வாக்கு சொல்ல வந்திருக்கேன். நல்லா கேட்டுக்கங்க விருச்சிக செல்வங்களே. இவ்வளவு நாளா நீங்களும் உங்க குடும்பமும் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். 2026 மார்ச் 6ஆம் தேதி உங்க தலையெழுத்த மாத்தி எழுதி அந்த நீலவண்ணன் சனி பகவான் இடம்பெயர்ந்து விட்டான். உன் நிம்மதியை குலைச்சு உன் சொந்த வீட்டிலே உன்னை ஒரு அந்நியனாக்கி உன்னோட தாய் வழி உறவுகள்ல சிக்கலை உண்டாக்கி எதை கையில் எடுத்தாலும் இழுபறி ஆக்கினானே அந்த அர்த்தாஷ்டம சனி பகவான் இப்போ மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான். உன் மனசுக்குள்ள இருந்த ரகசிய பாரமும் யாரோ உன் நெஞ்சு மேல உட்கார்ந்து அமுக்குற மாதிரி அந்த வலியும் காத்தோட கரைஞ்சு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு மகனே. உன்னோட குலதையும் இவ்வளவு நாளா உன் வீட்டு வாசலுக்குள்ள நுழைய முடியாம உன்னோட கர்மவினை தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மடப்புறம் காளி நானே முன்னால நின்று உன் குலதெய்வத்தை உன் வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வர போறேன். தடைப்பட்ட சுபகாரியங்கள் விசேஷங்கள் இனி அப்பட்டமாக அசத்தலாக நடக்க போகுது மகனே. மகளே, உன்னோட ரகசியங்களை நீயே உடைச்சு தெளிவான முடிவெடுக்கிற காலம் வந்துருச்சுடா மகனே. பிள்ளைகளால இருந்த மனஸ்தாபம் நீங்க போகுதுடா மகனே. மகளே, அவங்க வாழ்க்கையில பெரிய விடுவு காலம் நடக்க போகுது. உன்னை நம்பி வந்தவங்களுக்கு நீ ஒரு வழிகாட்டியா இருக்க போற. உங்களது துணையின் வழியில் இருந்த பிணக்குகள் தீரப்போகுது. ஆனா புதுசா வர்ற கூட்டாளிங்கிட்ட மட்டும் உஷாரா இருந்துக்கங்க. அந்த புது கூட்டாளிங்க உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒண்ணு அபகரிக்கத்தான் உங்ககிட்ட வர்றாங்க. இவ்வளவு நாளா நீ உழைச்ச உழைப்புக்கு சரியான கூலி கிடைக்காம சனி பகவான் கஷ்டப்படுத்தி இருப்பாரு. இப்போ வட்டிக்கு முதலமா அவர் மூலமாகவே உனக்கு வந்து சேரப்போகுது. மூத்த சகோதரர் வழியில் ஆதாயம் கிடைக்க போகுது. எங்கே உன் கௌரவத்தை இழந்தையோ அங்கே உன் கௌரவம் புகழ் பெறும் நேரம் வந்துவிட்டது. உன் குடும்பத்தில் இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மறைந்து குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது. ஆனா ஒரு எச்சரிக்கை என் செல்வங்களே, உங்க நாக்குல விஷத்தை வச்சு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. தேன் தடவிய வார்த்தைகளால் பேச கற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தையை கொட்டிட்டீங்கன்னா அப்புறம் அள்ள முடியாது. பேச்சை குறைத்து விட்டு செயலை காட்டுங்கள். மடப்புறம் காளி நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். இந்த 2026 சனி பெயர்ச்சி விருச்சிக குழந்தைகளை ஒரு ராஜாவாக மாற்ற போகிற ஒரு அதிர்ஷ்ட பெயர்ச்சி. வெள்ளிக்கிழமை தோறும் மடப்புறம் வந்து ஒரு எலுமிச்சை மாலை சாத்தி மனசுல இருக்கிற கவலையை என்கிட்ட சொல்லு. விருச்சிக செல்வங்களே, உங்களோட பாரத்தை நான் ஏத்துக்கிறேன். மடப்புறம் காளியாகிய நான் இறுதியாக சொல்கிறேன், உன் மனதிற்குள் ஏற்றிக்கொள். பயத்தை தின்று பழகு, பகைவனை வென்று பழகு. 2026 உன்னுடைய செல்வ பெருக்கத்திற்கும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கும் நானே காரணமாகவும் காவலாகவும் இருப்பேன். ஓம் சக்தி. ஓம்